பெண் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்தேன். இஸ்ரேல் ஜனங்க தேவனுக்கு விருத்தமா பாவம் பண்ணும்போது தேவன் அவங்கள கனனியாகிய ராஜா யாபின் கையில கொடுத்துட்டார். யாபின் ராஜா அவரோட சேனாதிபதியாக சிசேரா காலுக்கு மேல வச்சாரு. அந்த சிசேரா இஸ்ரேல் மக்களுக்கு கொடுமைப்படுத்தினா. அப்பதான் நானு தீர்க்க தரிசனம் சொல்லி வந்திருந்தேன். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் தேவன் கிட்ட விசாரிக்கும்படி கிட்ட வந்து கேட்பாங்க. அப்ப நான் தேவன் கிட்ட விசாரிச்சு அவங்க கிட்ட சொல்லுவேன். அதே போல ஒரு நாள் நான் தேவன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தேவன் சொன்னாரு, தாபோர் மலையில இருக்கிற பராக்கிய கூப்பிட்டு சொல்றது சொல்லு, சிசேராவையும் அவரோட சேனையும் நான் பராக்கு கையில ஒப்பு கொடுத்துருக்கேன்ட்டு. தேவன் சொன்னபடி நான் எல்லாத்தையும் செஞ்சேன். பராக் சொன்னாரு, நீங்க என் கூட வரலன்னா நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன்ட்டு. கண்டிப்பா நானும் வருவேன் யுத்தத்துக்கு சொல்லிட்டு நானும் எங்க யுத்த வீரர்களும் கிளம்பணும். அப்போ அந்த போர்ல நான் பராக்க பார்த்து சொன்னேன், யுத்தத்துக்கான ஜெயம் உனக்குரியதல்ல, இது தேவனுக்குரியது. நாங்களும் பராக்கும் யுத்தம் நடத்த போனோம். கானானியர் யுத்த வீரர்களை நாங்க தோக்கடிச்சிட்டோம். அதை பார்த்து சிசேரா பயந்து காலடியா தூரமா ஓடி போய் யாகேல் ஆகிய ஒரு பெண் வீட்டு முன்னாடி நின்றா. யாகேல் ஆகிய பெண், உள்ள வாங்க சிசேரா, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அவருக்கு ஒரு தாட்சரசியம் தண்ணியும் கொடுத்தாரு. குடிச்சிட்டு சிசேரா அப்படியே கொஞ்சம் படுத்துட்டாரு. அப்போ அந்த யாகேல் ஆகிய பெண் ஒரு பெரிய கூடாராணி எடுத்துட்டு வந்து சிசேராவோட நெற்றியில வச்சு அடிச்சா. கூடாராணி சிசேராவுடைய தலைக்குள்ள பதிஞ்சு கீழே தரையில பதிஞ்சிருச்சு. அப்போ பராக் சிசேராவை தேடிட்டு போகும்போது யாகேல் ஆகிய பெண் சொன்னா, உள்ளவாங்க பராக், நீங்க தேடுற மனுஷரை நான் காட்டுறேன்ட்டு. அப்போ பராக் அந்த சிசேராவை பார்க்கும்போது அதிர்ச்சி ஆயிட்டான். அப்போ அந்த பராக் சொன்னாரு, இந்த யுத்தத்துக்கான ஜெயம் எனக்குரியதல்ல, இது தேவனுக்குரியதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் பாடி மகிழ்ந்து ஆண்டவரை துதித்தோம். இது நம்ம என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஆண்டவர் செய்த சகல நன்மைக்காக நன்றி.